இஸ்ரேலுக்கும் காசாக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இதனால பல உயிரிழப்புகள், இதனால உணவுக்காக தத்தளிச்சுட்டு இருக்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, உணவு வாங்க வரத்துக்காக நெறைய பேர் நிக்கும்பொழுது, அவங்களுமே கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த குண்டுகள் போட்டதுனால என்னென்ன பாதிப்புகளுக்கு காசா ஆளாகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைக்கான ஐநா பாதுகாப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 21,000 குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளா மாறியிருக்காங்க. அவங்களுடைய இயல்பு முறையிலிருந்தே மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா பரவால்ல. எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தாண்டி 21,000 அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இவ்வளவு பேர பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். இதுல இந்த குண்டு தாக்குதல் வேற, இதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு பற்றாக்குறைகள் வேற அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிற நாடுகள் இந்த போர நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னதான் சொன்னாலும், அவங்க 2 பேரும் நிறுத்துற மாரி இல்ல. ஸோ இதனால நெறைய பாதிப்புகள் ஏற்படுது. உடனடியா போர நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் தரப்புல இருந்தும் முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காங்க.